வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி படிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கான ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது நீங்கள் நம்ம படித்த படிப்பு எல்லாமே என்ன பார்த்திங்க அப்படின்னா, நல்ல ஒரு வருமானம் பண்ணணும், நம்ம நினச்ச மாதிரி நம்ம லைஃப்பை மாற்றிக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் அப்பா அம்மா லட்சக்கணக்கில் முதலீடு போட்டு நம்மளை செலவு பண்ணி படிக்க வச்சுருக்குறாங்க. கரெக்டாக? அப்போ நீங்கள் நம்ம படிச்சுட்டு வேலை தேடி போகும்பொழுது நம்ம நினச்ச மாதிரியான வேலை, நம்ம படித்ததுக்கான வேலை கிடைக்குதா அப்படின்னா ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அப்படியே வேலை கிடைச்சாலும் அதுக்கேற்ற ஒரு வருமானம் கிடைக்குதா அப்படின்றதும் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல நம்ம லைஃப்பை மாற்றணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுற ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, வேலைக்கு போனால் நம்மளுடைய வாழ்க்கை தரம் மாறுமா, பிஸ்னஸ் பண்ணால் நம்மளுடைய வாழ்க்கை தரம் மாறுமா அப்படின்றத நம்ம யோசிக்கணும். அப்போ நம்ம எல்லோரும் யாரை கேள்வி கேட்டாலும் பிஸ்னஸ் பண்ணால் வாழ்க்கை தரம் மாறுன்ற பதில் கண்டிப்பாக எல்லாருக்குமே வரும். அந்த இடத்துல ஏன் நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணாமல் வேலை தேடி போகிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, வேலையில் ஒரு சில ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குது, பிஸ்னஸில் ஒரு சில ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குது. வேலையில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நஷ்டம் வராது சார், இந்த மாதம் நான் வேலைக்கு போனேன்னா எனக்கு சேலரி தருவாங்க, அந்த சேலரி வச்சு நான் ஃபேமிலி ரன் பண்ணிட்டு போயிடுவேன். ஆனால் அந்த இடத்துல மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெருசாக டெவலப் ஆக முடியாது. கரெக்டாக? மாதம் சேலரி வரும், வருஷத்துக்கு ஒரு வாட்டி இன்க்ரிமெண்ட்டு, பர்மனன்ட் ஜாபாக இருந்தது அப்படின்னா, பர்மனன்ட் ஜாப் இல்லை அப்படின்னா அடுத்த வருஷம் வேறு ஒரு ஜாப் தேடி போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. அந்த இடத்துல ஒரு மைனஸ் இருக்குது. ப்ளஸ் அப்படின்னா நஷ்டம் இல்லை, வேலைக்கு போனால் சம்பளம் அப்படின்றதுனால. இதுவே பிஸ்னஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது சக்ஸஸ் ப்ளஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சக்ஸஸ் மிகப்பெரிய அளவில் ஜெயிக்கலாம். காரு, வீடு, நல்ல ஒரு வசதியான வாழ்க்கை, அவங்க கனவுல பார்க்க முடியாத விஷயங்கள் கூட நேரில் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆச்சுன்னா வாழ்க்கையை என்ஜாய்மெண்ட் பண்ண முடியும். அதே சேம் டைம் மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை செய்ய தெரியாமல் செஞ்சு நஷ்டம் அடைஞ்சிடுச்சு அப்படின்னா அவங்க முதலீடு போட்ட அந்த பணத்தை, கடனை அடைக்கிறதுக்கே பல வருஷம் உழைக்க வேண்டியதாக இருக்கும். கரெக்டாக? அப்போ ப்ளஸ்ஸு மைனஸ் ரெண்டுமே இருக்குது. வேலையிலையும் ப்ளஸ் மைனஸ் இருக்குது, பிஸ்னஸ்லேயும் ப்ளஸ் மைனஸ் இருக்குது. கரெக்டுங்களா? இப்போ இந்த இடத்துல வேலையில் இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸையும் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸையும் ஜாயின் பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது அப்படின்னா, அதாவது நஷ்டமே இல்லாத ஒரு தொழில் வாய்ப்பு, பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நஷ்டம் இல்லாத பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா, சாத்தியமா, அப்படி இருந்தால் நான் பண்ண தயார் அப்படின்னு இருக்கிறவங்களுக்காக தான் இந்த பதிவு. சரியா? நஷ்டம் இல்லாத பிஸ்னஸ் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இந்த வாய்ப்பு நமக்கு தேவைதானா அப்படின்றத ஒரு 10 நிமிஷம் நமக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணலாங்க. இந்த 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த வாய்ப்பு உங்களுக்கு தேவை தான், பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா கண்டினியூ பண்ணுங்கள். இந்த 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த வாய்ப்பில் எனக்கு தேவையே இல்லை, இதெல்லாம் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். சரியா? சரி, ஓகே. இந்த வாய்ப்பு நமக்கு தேவைதானா அப்படின்ற பார்க்குறதுக்காக இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு ஒரு குடும்பம் கடன் இல்லாத ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா ஒரு மாத வருமானம் மினிமம் எவ்வளோ இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க? சார் மேக்ஸிமம் கேட்டோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ வேணாலும் சொல்லிக்கிட்டே போயிடலாம். கரெக்டாக? மினிமம் ஒரு மாத வருமானம் எவ்வளோ இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு மினிமம் ஒரு 20,000 ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்களா? கண்டிப்பாக 20,000 ரூபாய்க்கு அதிகமாக சம்பளம் வாங்குறவங்களும் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. 20,000 ரூபாய்க்கு வருமானம் கம்மியாக வாங்குறவங்களும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. சரியா? நம்ம மினிமம் ஒரு மாத வருமானம் கடன் இல்லாத ரன் பண்ணுறதுக்கு ஒரு 20,000 ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, இன்றைக்கி 20,000 வருமானம் வாங்கும் ஒவ்வொருத்தருடைய மனசுக்குள்ளேயும் ஒரு சில ஆசைகளாக இருக்குங்க. அது ஆசைகள் அப்படின்னு சொல்கிறத விட நம்மளுடைய எதிர்கால தேவைகள் அப்படின்னு சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். அதில் ஒரு சில தேவைகள், ஆசைகளை உங்கள் கூட இங்கே நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. இதெல்லாம் உங்களுக்கு நியாயமான தேவை தான், உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு வேணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நியாயம் அப்படின்னு சொல்லுங்கள். இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை சார், என் லைஃப்பில் எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா ஓப்பனாக சொல்லலாம் தேவையில்லை அப்படின்ட்டு. சரிங்களா? சார், 20,000 வருமானம் வாங்கும் ஒவ்வொருத்தருடைய மனசுக்குள்ளேயும் நமக்குன்னு சொந்தமாக ஒரு இடம் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறது நியாயமான தேவைங்களா, அநியாயமான தேவைங்களா? நியாயமான தேவை தான். சார், நமக்குன்னு சொந்தமாக ஒரு இடம் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னா, சார் இன்றைக்கி இருக்க காலகட்டத்துக்கு நாம் இருக்கிற இடத்துல அப்படின்னு கணக்கு பண்ணால் கூட எத்தனை லட்ச ரூபா ஆகுங்க? ஒரு இடம் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னா சார் இப்போ மினிமம் ஒரு 20 lakhs ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்களா? ஏன்னா கண்டிப்பாக 20 லட்ச ரூபாய்க்கு அதிகமாக வரது கூட வாய்ப்பு இருக்குது. ஒரு ஆவரேஜாக ஒரு 20 lakhs ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து ஒரு நியாயமான தேவை, நம்ம குழந்தைய படிக்க வச்சு மேற்கொண்டு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது நியாயமான தேவைங்களா, அநியாயமான தேவைங்களா? கண்டிப்பாக நியாயமான தேவை. ஒரு சிலவங்க யோசிப்பீங்க, சார் எனக்கு தான் கல்யாணமே ஆகலையே சார் அப்படின்ட்டு. கல்யாணம் ஆன நண்பர்களும் பார்த்துட்டு இருப்பீங்க, கல்யாணம் ஆகாத நண்பர்களும் பார்த்துட்டு இருப்பீங்க. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகத்தான் பொழுது நமக்குன்னு குழந்தை, ஃபேமிலி கண்டிப்பாக ஒரு நாள்
வரத்தான் போகிறாங்க. ஸோ அந்த காலத்தில் சொல்லுவாங்க, ஆசைக்கு ஒரு குழந்தை, அந்தஸ்துக்கு ஒரு குழந்தைன்னு சொல்லிட்டு நம்ம ஆசையெல்லாம் விட்டுடலாங்க, அந்தஸ்துக்கு ஒரே ஒரு குழந்தை எடுத்துக்கோமே. அந்த ஒரு குழந்தையை படிக்க வச்சு மேற்கொண்டு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னா இன்றைக்கி இருக்க காலகட்டத்துக்கு எத்தனை லட்சம் ரூபா ஆகும்? ஒன்றும் இல்லைங்க, நம்ம வீட்டு பக்கத்தில் நிறைய குழந்தைகள் ஓடியாடி விளையாடிட்டு இருப்பாங்க. ஏதாவது ஒரு குழந்தைய கூப்பிட்டு, பாப்பா தம்பி நீ படித்து பெரியாளானா என்னவாக போகிற அப்படி கொஸ்டினை கேட்டு பாருங்களேன். அந்த குழந்தை சொல்லும், என்ன டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக? அப்போ டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும்னு குழந்தை ஆசைப்படலாங்க, படிக்க வைக்கணும் அப்படி சொல்லிட்டு பேரண்ட்ஸான நம்ம கூட ஆசைப்படலாம். ஆனால் நாம் வாங்குகிற அந்த 20,000 ரூபாய் வருமானத்தை வச்சு ஆசைப்பட முடியுங்களா? கண்டிப்பாக முடியாது. என்ன காரணம் அப்படின்னா அதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸே லேக்ஸ் கணக்கில் கோடி கணக்கில் செலவாகிட்டு இருக்குது. கரெக்டாக? இல்லை 12th நல்ல மார்க் வர எடுத்துருக்கணும். புரியுதா? அப்போ அந்த டாக்டர் கலெக்டர்லாம் தேவையில்லைங்க. ஒரு எல்கேஜியில் இருந்து ஒரு டிகிரி வரைக்கும் படிக்க வச்சு மேற்கொண்டு ஒரு வேலை வாய்ப்போ ஒரு திருமணமோ அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னா இன்றைக்கி இருக்க காலகட்டத்துக்கு எத்தனை லட்சம் ரூபாய் ஆகும்? கண்டிப்பாக தலை சுத்தம்னு நினைக்கிறேன் இந்த கொஸ்டின். ஏன்னா நம்ம யூகிக்கவே முடியாது. இருந்தாலும் குறைந்தபட்சமாக ஒரு 20 லட்சம் ரூபாய் அதுக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக? சரி, ஓகே. ஸோ அதுக்கடுத்து ஒரு நியாயமான தேவைங்க. நம்ம வாழ்க்கையில் நமக்குன்னு சொந்தமாக ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறது நியாயமான தேவைங்களா, அநியாயமான தேவைங்களா? இந்த இடத்துல ஒரு சிலவங்க நியாயம் அப்படின்னு தோணும், ஒரு சிலவங்க கார்லாம் கொஞ்சம் ஓவராக தான் சார் இருக்குது அப்படின்னு கூட தோணும். கரெக்டாக? சரி, ஓகே. வேண்டாம் அப்படின்ற நபர்களுக்காக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கார் இப்போதைக்கு தேவையில்லை, பரவாயில்ல விட்டுடலாம். நமக்கு கார் வாங்குற அளவுக்கு வசதி வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், அன்னைக்கு வேணால் கார் வாங்கிக்கலாம். சரியா? கார் எனக்கு தேவையில்லை, விட்டுடலாம். சரி, காரை விட்டால் மாதிரி பொறுமையாக, அதாவது இந்த வீடு குழந்தை இந்த ரெண்டுத்தையும் பொறுமையாக பார்த்துக்கலாம், வருமானம் வந்ததுக்கப்புறம் வசதி வந்தப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 தேவையையும் இப்போ விட முடியுங்களா? கண்டிப்பாக முடியாது. என்ன காரணம் அப்படின்னா இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய லைஃப்பில் அடைய வேண்டிய தேவை அப்படின்னு சொன்னால் இந்த 2 கட்டாயம். கரெக்டாக இல்லைங்களா? அப்போ ஒவ்வொரு மனுஷனுக்கும் நம்ம ஆசைகள் அப்படின்னு கணக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா ஆயிரக்கணக்கான ஆசைகள் இருக்குங்க, ஆயிரக்கணக்கான தேவையில் இருக்கும் தனிப்பட்ட முறையில். கரெக்டாக? அப்போ எல்லாருக்குமே ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த 2 தேவையும் கட்டாயம் இருக்கும். கரெக்டுங்களா? அப்போ இந்த 2 தேவை மட்டும் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். சரியா? இந்த 2 தேவையும் நமக்கு பூர்த்தி செய்கிறதுக்கு டோட்டலாக எத்தனை லட்சம் ரூபாய் நமக்கு தேவைப்படுதுங்க? 40 லட்சம் ரூபாய், 40 lakhs. சார் நாம் நம்ம வாழ்க்கையில் இந்த 40 லட்ச ரூபா பணத்தை எப்போ எப்படி அடைய போகிறோங்க? இந்த 40 லட்ச ரூபா பணத்தை அடையிறதுக்கு 2 வழி தான் இருக்குது. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு பிஸ்னஸ், 2வது வேலை. கரெக்டாக? ஸோ இன்றைக்கி லட்சக்கணக்கில் செலவு பண்ணி முதலீடு போட்டு பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு எத்தனை பேருக்கு இன்றைக்கி கெப்பாசிட்டி இருக்குது? கண்டிப்பாக நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இன்றைக்கி இந்தியாவில் ஒரு 100 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 100 பேரில் கிட்டத்தட்ட 85% மக்களுக்கு மேலே முதலீடு போட்டு பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லை. கரெக்டாக? அப்போ மீதமுள்ள வெறும் 15% தான் ஓன் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரியா? அப்போ அதிகமான மக்கள் நம்ம எதில் இருக்கோம்? அடுத்த ஆப்ஷன், வேலைக்கு போயிட்டு வரக்கூடிய வருமானத்திலிருந்து அந்தந்த மாதம் செலவெல்லாம் போக எவ்வளோ சேவிங்ஸ் எடுத்து வைக்கிறாங்களோ அதை வச்சு தான் இதை அடைய போகிறோம். கரெக்டாக? சரி, ஓகே. நான் இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன். நம்ம நண்பர்கள் அனைவருக்குமே எத்தனை பேருக்கு சேவிங்ஸ் பண்ணுற பழக்கம் இருக்குது சார்? இந்த கொஸ்டின் கேட்ட அப்படின்னா நிறைய பேர் யோசிப்பீங்க, சேவிங்ஸ் பண்ணுற அளவுக்கு வருமானம் இருந்ததுன்னா கண்டிப்பாக சேவிங்ஸ் பண்ணும் அப்படின்னு பதில் வரும். கரெக்டாக? அதாவது இந்திய அளவில் ஒரு சர்வே சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்திய மக்கள் அதாவது சேவிங்ஸ் பண்ணுறது எல்லாருக்குமே சேவிங்ஸ் பண்ணுற பழக்கம் இருக்குது, ஆனால் சேவிங்ஸ் பண்ணுற அளவுக்கு வருமானம் இல்லை அப்படி சொல்லியிருக்கிறாங்க. கரெக்டாக? சார் நம்ம அப்படியே சேவிங்ஸ் பண்ணுறதா கணக்கு எடுத்துக்கோமே. நான் ஆரம்பத்தில் சொல்லும் பொழுது நம்மளுடைய ஸ்டார்டிங் ஒரு மாத வருமானம் எவ்வளோ இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லியிருந்தேன். ஒரு 20,000 ஒரு கடன் இல்லாத ரன் பண்ணணும் அப்படின்னா மினிமம் ஒரு 20,000 தான் நல்லாயிருக்கும் அப்படின்னா. கரெக்டாக? இப்போ இன்றைக்கி நாம் ஒவ்வொருத்தரும் 20,000 வருமானம் வாங்குகிறோம் அப்படின்னா நம்மளுடைய குடும்ப செலவெல்லாம் போக இன்றைக்கி நம்மளால் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்த கொஸ்டின் கேட்டனால ஜென்ரலாக ஒரு சில பதில் வரும். என்ன தெரியுங்களா? கல்யாணம் ஆகாத நண்பர்கள், அதாவது சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய பதில், செலவு பண்ணணும் அப்படின்னா 1 லட்ச ரூபாய் வருமானம் ஆனால் கூட பத்தாது. கரெக்டாக? அப்போ மேரேஜ் ஆகாதவங்க பேச்சுலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 5,000 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் ஒரு 10,000 10,000 வரைக்கும் சேவிங்ஸ் பண்ணலாம் சார் அப்படின்வாங்க. அதுவே ரீசெண்டாக கல்யாணம் ஆனவங்களை கேட்டிங்க அப்படின்னா ஒரு 3,000 ரூபாயிலேருந்து 4,000 ரூபாய் எடுத்து வைக்கலாம் சார் அப்படின்வாங்க. அதே கல்யாணம் ஆகிட்டு 2 குழந்தைய வச்சு குடும்பத்தை நடத்தவங்ககிட்ட கேட்டால், எங்கே சார் மாத கடைசியில் நான் 2,000 ரூபாய் கடன் வாங்காமல் இருந்தேன் அப்படின்னாலே எனக்கு போதுமானதாக இருக்கும். கரெக்டாக? அப்போ வாங்கக்கூடிய 20,000 ரூபாயில் சேவிங்ஸ் அப்படின்றது கொஞ்சம்
கஷ்டம்தான் சார். அதே இந்திய சர்வேல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு இந்திய குடிமகன் எவ்வளோ வருமானம் வாங்கினாலும் பரவாயில்லைங்க. அதாவது இன்றைக்கி நீங்கள் 2000 ரூபாய் வருமானம் வாங்கிட்டு உங்கள் குடும்பத்தை நடத்தின்னு இருக்கீங்களா, பரவாயில்லைங்க. இல்லை 2 லட்ச ரூபா வருமானம் வாங்கிட்டு உங்கள் குடும்பத்தை நடத்தின்னு இருக்கீங்களா, பரவாயில்லைங்க. 2000 வருமானம் வந்தாலும் பரவாயில்ல, 2 லட்சம் வருமானம் வந்தாலும் பரவாயில்ல. உங்களுடைய எதிர்கால தேவைக்காக, ஃபேமிலிக்காக குறைந்தபட்சம் ஒரு 20% கட்டாயம் நம்ம சேவிங்ஸாக எடுத்து வைக்கணும் அப்படின்றாங்க. இன்றைக்கி அப்படியே கவர்மெண்ட் ரூல் பிரகாரம் நம்ம வாங்குற 20,000 ரூபாயில் ஒரு 20% சேவிங்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ சேவிங்ஸ் பண்ண போகிறோங்க? 4,000 ரூபாய். சார் 20,000 வருமானம் வாங்கி குடும்ப செலவெல்லாம் போக மாதம் 4,000 நம்ம சேவ் பண்ணிகிட்டே வரோம் அப்படின்னா நம்ம நியாயம் தேவை அப்படின்னு சொன்ன அந்த 40 லட்சத்தை அடையிறதுக்கு எத்தனை மாதம் சேவிங்ஸ் பண்ண தெரியுங்களா? அதிகமாலாம் இல்லைங்க. அந்த 40 லட்சத்தை 4000 டிவைட் பண்ணி பாருங்கள், வெறும் 1000 மாதம்தான். சார் 1000 மாதம் தானா? வருஷத்தை தெரிஞ்சிக்கலாமா வேண்டாமா? கண்டிப்பாக தெரிஞ்சிக்கலாம். ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதங்க? 12 மாதம். 1000 வகுத்தல் 12 போட்டு பாருங்கள், அதிகமாலாம் இல்லை. அடுத்து வரக்கூடிய வெறும் 83.25 வருஷத்தில் நமக்குன்னு சொந்தமாக இடம் வாங்கி வீடு கட்டிடலாம். நம்ம குழந்தைய படிக்க வச்சு நல்ல ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்துடலாம். எப்படி சார் இருக்குது கணக்கு? அதாவது இன்றைக்கி தான் உங்களுக்கு வயசு 20, 20 அப்படி சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நம்ம யாரும் லட்சக்கணக்கில் சேவ் பண்ணி வைக்கல, கரெக்டாக? இன்னையிலிருந்து மாதம் 4,000 நம்ம சேவ் பண்ணதை கணக்கு எடுத்துக்குவோம். அந்த 20 கூட இந்த 83.25 கூட்டி பாருங்கள். அடுத்து வரக்கூடிய 103.25 வயசில் நமக்குன்னு சொந்தமாக இடம் வாங்கி வீடு கட்டிடலாம். நம்ம குழந்தைய படிக்க வச்சு நல்ல ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்துடலாம். எப்படி சார் இருக்குது கணக்கு? கணக்கு என்னவோ நல்லா தான் சார் இருக்குது. அது வரைக்கும் நான் உயிரோடு இருக்கணுமே, நிறைய பேருடைய கொஸ்டின், கரெக்டாக? ஏன்னா சார் எனக்குன்னு சொந்தமாக இடம் வாங்கி வீடு கட்ட சொன்னீங்க, ஒரு நியாயமான தேவை, ஒத்துக்கிறேன். என் குழந்தைய படிக்க வச்சு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க சொன்னீங்க, அது கூட ஒரு நியாயமான தேவை, ஒத்துக்கிறேன். ஆனால் அது ரெண்டுத்தையும் இங்கே இப்போ பூமியில் செய்ய சொல்கிறீங்களா, இல்லை குடும்பத்தையே கூட்டிகிட்டு போயிட்டு சொர்க்கத்தில் செய்ய சொல்கிறீங்களா? ஏன்னா மனிதனுடைய சராசரி ஆயுட்காலமே இன்றைக்கி 60 65 ஆகிட்டு இருக்குது. மேக்ஸிமம் 40 50 டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க, கரெக்டாக? அப்போ வேலை அப்படின்னு சொல்லிட்டு காமெடி மேலே காமெடி பண்ணியிருக்கீங்க சார். சார் கேட்க தோணுதா இல்லையா? கண்டிப்பாக உங்களுக்கு மட்டும் இல்லைங்க. நான் ஃபஸ்ட் டைம் இதே ப்ரோக்ராம் பார்க்கும்பொழுது என்ன 10 பேர் திரும்பி பார்க்குற அளவுக்கு நானும் சிரித்த நபர் தான். ஆனால் இது சிரிப்பதற்காக சொல்லப்பட்ட விஷயமா? சார் நல்லா யோசிங்க. இப்போ இந்த கணக்கை பார்த்த எல்லாருமே சிரிச்சிருப்போம். அப்போ சிரிப்பதற்காக சொல்லப்பட்ட விஷயமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லைங்க. சற்று சிந்திப்பதற்காக சொல்லப்பட்ட விஷயம். என்ன காரணம் அப்படின்னா, இப்போ ஒரு 10 நிமிஷமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்க ஒரு கணக்கு. இந்த கணக்கு யாருடைய கணக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுடைய கணக்குங்களா, இல்லை உலக கோடீஸ்வரர் பில்கேட்ஸ் கணக்குங்களா, இல்லை எனக்கு விதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிச்சை எடுத்துருக்காங்களே பிச்சைக்கார கணக்குங்களா? கண்டிப்பாக இல்லைங்க. மாத வருமானம் 20,000 வாங்கி குடும்ப செலவெல்லாம் போக மாதம் கட்டாயம் தீபாவளி வந்தாலும், ரம்ஜான் வந்தாலும், கிறிஸ்மஸ் வந்தாலும் கட்டாயம் 4,000 சேவிங்ஸ் பண்ணுறாங்க தெரியுமா? அவங்களுடைய நிலைமையே இதுவாக இருந்தது அப்படின்னா இதை விட கம்மியாக மாதமான 10,000, மாதமான 8,000, மாதமான 15,000 வருமானம் வாங்கிட்டு குடும்பத்தை நடத்தின்னு இருக்காங்கல்ல, அவங்களுடைய நிலைமை என்ன? சார் நீங்கள் வருஷம் படித்து முடிச்சுட்டு லட்சக்கணக்கான இளைஞர் வெளியில் வராங்கல்ல வேலை தேடி, அவங்களோட நிலைமை என்ன? சார் நான் வாங்குகிற வருமானம் பத்தலை, நான் சண்டே ஒர்க் பண்ண தயார், நான் பார்ட் டைமாக ஒர்க் பண்ண தயார், நான் ஃபுல் டைமாக ஒர்க் பண்ண தயார், எனக்கு நான் வாங்குகிற வருமானத்தை விட அடிஷ்னலாக ஒரு 2,000 ரூபாய், ஒரு 5,000 ரூபாய், 8,000 ரூபாய் அதிகமாக கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு ஒரு வாய்ப்பை ட்ரை பண்ணின்னு இருக்கோம்ல, நம்மளுடைய நிலைமை என்ன? நம்ம இப்போ இருக்கிற இடம் தெரியுதுங்க. 8,000 10,000 15,000 ரூபாய்க்கு வருமானத்துக்கு வேலைக்கு போயின்னு இருக்கிறோம். நம்ம போய் சேர வேண்டிய இடமும் தெரியுது. நமக்குன்னு இடம் வாங்கி வீடு கட்டணும், நம்ம குழந்தைய படிக்க வச்சு நல்ல ஒரு வாழ்க்கை அமைச்சு விடணும். போயிட்டு நண்பரை ஒருத்தர் கூப்பிட்டு கேட்டு பாருங்கள், ஸோ அவங்களோட பேர் என்ன வேலை செய்கிறீங்க, எவ்வளோ வருமானம் வாங்குறீங்க? கண்டிப்பாக சொல்லுவாருங்க. உங்களுக்கு என்னென்ன ஆசைகள் அப்படின்னு கேட்டு பாருங்கள், அவரும் சொல்லுவார். என் குழந்தைய படிக்க வச்சு நல்லபடி ஆளாக்கணும், எனக்குன்னு ஒரு இடம் வாங்கி வீடு கட்டணும். சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? கண்டிப்பாக சொல்லுவார். அதே நண்பர்கிட்ட இன்னொரு கொஸ்டின் கேட்டு பாருங்கள். சார் நீங்கள் இப்போ இருக்கிற இடம் தெரியுது, போய் சேர வேண்டிய இடம் தெரியுது, இருக்கிற இடத்துல இருந்து போய் சேர வேண்டிய இடத்துக்கு எப்போ சார் போக போகிறீங்க, இல்லை எப்படி சார் போக போகிறீங்க? கொஸ்டின் கேட்டு பாருங்களேன், என்ன சொல்லுவாங்க? அதுதான் சார் தெரியல. 98% மக்களுக்கு ஆன்சரே பண்ண தெரியாது. என்ன காரணம் தெரியுங்களா? இன்றைக்கி வாங்குகிற வருமானமானது ஒரு ஓட்ட பக்கெட்டில் தண்ணி எடுக்கிற மாதிரி. நம்ம என்னதான் வருமானம் வாங்கினாலும் செலவுகள் வீட்டில் காத்துட்டு இருக்கா இல்லையா? சார் 1ஆம் தேதி சேலரிக்கு அவர் கையில் வர மாதிரி இருக்குங்க. சேலரிக்கு அவர் கையில் வந்த உடனே கணக்கு பண்ண ஆரம்பிப்போம். வீட்டு வாடகை, கரண்ட்டு பில்லு, மளிகை சாமான் கணக்கு பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த 5ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி முடியும் பொழுது வெறும் கவர் மட்டும்தான் கையில் இருக்கும். சார் நம்ம ஒரு வழியை தேர்ந்தெடுத்து நம்மளுடைய வாழ்க்கை பயணம் போயிட்டு இருக்கு அப்படின்னா போகிற வழியில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னா போகிற வழியை மாற்றி போனால் மட்டுமே தான் வழியும் மாறும், வாழ்க்கை தரமும் மாறும். அதாவது மாற்றம்
இந்த ஒரு வார்த்தை மட்டும்தாங்க இந்த உலகத்திலேயே மாறாதது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாற்றத்துக்கேற்ற பிரகாரம் நம்ம மாறலை அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையும் மாறாது. ஸோ உங்ககிட்ட ஒரு ஆழமுள்ள அர்த்தமுள்ள ஒரு கொஸ்டின் கேட்குறேன், நல்லா யோசித்து பதில் சொல்லுங்கள். நீங்களோ இல்லை அப்படின்னா உங்களுடைய பேரண்ட்ஸோ ஒரு வேலையோ ஒரு தொழிலோ செஞ்சு கடந்த ஒரு 5 வருஷமாக வருமானம் பண்ணிட்டு இருக்கீங்க, கரெக்டாக? அப்போ கடந்த ஒரு 5 வருஷமாக ஒரு வருமானம் வந்துட்டு இருக்குது. இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கை தரம், ஃபேமிலியோட பேக்ரவுண்ட் இன்றைக்கி இருக்கிற நிலமை, சரியா சார்? அதே வேலையை அதே தொழிலை அடுத்த ஒரு 5 வருஷம் கண்டினியூ பண்ணுங்கள். அடுத்த 5 வருஷம் கண்டினியூ முடியும் பொழுது நம்மளுடைய வருமான வாழ்க்கை தரம் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி வாழ்க்கை தரம் மாறுமா? கண்டிப்பாக மாறாது. என்ன காரணம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி செஞ்ச வேலையை நம்ம திரும்ப 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 செய்யும் பொழுது இதுக்கு முன்னாடி என்ன வருமானம் கிடைச்சதோ அதே வருமானம் தான் கிடைக்குமே தவிர அதை விட அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு அற்புதமான வார்த்தை சொல்லுவாங்க, ஃபார் திங் டு சேஞ்ச் வி மஸ்ட் சேஞ்ச் ஃபஸ்ட்டு. அதாவது எனக்குள்ள ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா முதல்ல நான் மாற தயாராக இருக்கணும். சார் நான்லாம் மாற மாட்டேங்க, நான் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தனோ எப்படி இருந்தனோ அதே மாதிரி தான் இருப்பேன், ஆனால் எனக்குள்ள மாற்றம் வந்துருங்களா? இன்னைக்கு இல்லைங்க, என்றைக்குமே வர வாய்ப்பே இல்லை. ஆனால் நாங்கள் சொல்லக்கூடிய இந்த வருமான வாய்ப்பு மூலயமா சட்டப்பூர்வமாக நேர்மையாக சடுத்து வரக்கூடிய 3 வருஷத்தில் இந்த 40 லட்ச ரூபாய் சம்பாதிக்க முடியுமா? கொஸ்டின்லாம் கிடையாதுங்க. பல ஆயிரக்கணக்கான நண்பர்கள் சம்பாதிச்சு ப்ரூவ் பண்ண விஷயம் தான் இந்த இடத்துல பார்க்க போகிறோம். இதை யாரெல்லாம் எடுத்து செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ், லாயர்ஸ், பார்ட் டைம் ஜாப் எடுத்து பண்ணின்னு இருக்காங்க. திருப்பூர், கோயம்புத்தூர் சைட்லாம் போனோம் அப்படின்னா லேக்ஸ் கணக்கில் முதலீடு போட்டு பிஸ்னஸ் லாஸ் ஆனவங்க ஏதோ ஒரு ஜாப் எடுத்து பண்ணின்னு இருக்காங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட், ஹவுஸ் ஒய்ஃப் பார்ட் டைம் ஜாப் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறது ஈஸியாக கஷ்டமா? நாங்கள் 3 வருஷம்னு சொன்னோம், யாருக்கு தெரியுங்களா? கொஞ்சம் விளையாட்டு தானமாக சரி ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறவங்களுக்கானால் 3 வருஷம் வரைக்கும் ஆகலாம். சார் இப்படியாப்பட்ட ஒரு வாய்ப்பா, இவ்வளோ நாள் எங்களுக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் சீரியஸாக எடுத்து முயற்சி பண்ண தயாராக இருந்தீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய ஒரே வருஷத்தில் இந்த 40 லட்சம் வருமானத்தை பணத்தை சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அப்படியாப்பட்ட வாய்ப்பு என்னன்றதை பார்க்கலாமா வேண்டாமா? ப்ரோக்ராம் கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. எனி டவுட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே டவுட்ஸ் கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம், சரியா? கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கொஞ்சம் சைலண்ட்டான இடத்துல உட்காந்து கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக புரியும், சரியா? ஓகே, உங்களுடைய ஃபென்டாஸ்டிக்கான ஒத்துழைப்போட நான் கம்பெனிக்குள்ள என்ட்ரி ஆகிறேங்க. ஸோ இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வெளிநாட்டை சேர்ந்த நிறுவனம் தான் சக்ஸஸ் படைக்கும், சாதனை படைக்கும், அதிகப்படியான வருமானம் கொடுக்க முடியும் அப்படின்ற காலகட்டங்கள்லாம் மாறி இன்றைக்கி நம்ம தமிழகத்தை தலைமையாய் கொண்டு மிக அதிவேகமாய் வளர்ந்து வரும் நம்ம நிறுவனத்தின் பெயர் டிரான்ஸ் இந்தியா கார்பரேட் நெட்வொர்க் பிரைவேட் லிமிடெட். என்னோட பூர்வீகம் கோயம்புத்தூருங்க. கோயம்புத்தூர் எங்கே சார் இருக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 204 சஞ்சரா ஷவர் 100 ஃபீட் ரோட் அடாபாத் கோயம்புத்தூர். ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் 32 டிஸ்ட்ரிக்ட்லையும் இன்றைக்கி பிரான்ச்சஸ் ரன் ஆகிட்டு இருக்குது. அடுத்து நம்ம நிறுவனம் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனம் அப்படின்னா கவர்மெண்ட்டில் நேம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் இருக்குது, இன்கம் டேக்ஸ் சர்டிஃபிகேட் இருக்குது, ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் இருக்குது, சென்னை ஹைகோர்ட் ஆர்டர் இருக்குது, மதுரை பெஞ்ச் கோர்ட் ஆர்டர் இருக்குது, போலீஸ் டிபார்ட்மெண்ட் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் இருக்குது. இது இல்லாமல் ரீசெண்டாக ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் இருக்குது, சரிங்களா? ஓகே, அடுத்து நம்ம கம்பெனியில் பார்க்க போகிறோம் சார் அப்படின்னா கம்பெனியில் உள்ள ப்ராடக்ட், அது பொருட்கள். சார் நான் பொருள் அப்படின்னும் பொழுது என்னென்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர், பர்சனல் கேர், ஹோம் அப்ளையன்ஸ் அண்ட் ஃபுட்டு, ஒரு 4 வகையான ப்ராடக்ட் வந்து நம்ம கம்பெனியில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பொருட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம ஒரு டோட்டலாக ஒரு 49 வகையான பொருள் இருக்குதுங்க. அதில் ஒரு சில பொருளை நம்ம ஷார்ட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு எப்படி வருமானம் கொடுக்குறாங்கன்றத டீப்பாக நம்ம பார்க்கலாம், சரிங்களா? நோனி, மங்குஸ்தான், ஆம்லா, டிரான்ஸ்பெரி, அது மாதிரி ஒரு 30 வகையான ஹெல்த் கேர் ப்ராடக்ட் இருக்குங்க. பர்சனல் கேரில் சோப், பேஸ்ட், ஹேர் ஆயில், ஃபேஸ் வாஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 வகையான பர்சனல் கேர் ப்ராடக்ட் இருக்குது. ஹோம் அப்ளையன்ஸில் ரைஸ் குக்கர், மிக்ஸி, கிரைண்டர் அப்படி சொல்லிட்டு ஒரு 9 வகையான ஹோம் அப்ளையன்ஸ் ப்ராடக்ட் இருக்குது. ஃபுட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ராகி மால்ட், டீ, டிரான்ஸ் பூஸ்டர் அப்படி சொல்லிட்டு புதுசாக ஒரு 3 ப்ராடக்ட் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இது இல்லாமல் டைமண்ட் வாட்ச், டிரான்ஸ் ஹேர் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராடக்ட் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. சரி, ஓகே. ஒரு கம்பெனியில் ஒரு 40 பொருள் வச்சுருக்கிறாங்க, ஒரு 50 பொருள் வச்சுருக்கிறாங்க அப்படின்னா எதுக்காக சார் வச்சுட்டு இருப்பாங்க? கண்டிப்பாக வியாபாரம் பண்ணணும், சேல்ஸ் பண்ணணும், கரெக்டாக? இப்போ டிரான்ஸ் இந்தியாவில் ஒரு 50 பொருள் இருக்குன்ற விஷயம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கம்பெனி என்ன பண்ண தெரியப்படுத்த முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அட்வர்டைஸ்மெண்ட், விளம்பரம், கரெக்டாக? அப்போ இப்போ நீங்கள் சொல்கிற ஒரே காரணத்தினால தமிழ்நாடு முழுக்க நம்ம டிரான்ஸ் இந்தியாவில் ப்ராடக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோவோ ஹீரோயினை வச்சு விளம்பரப்படுத்துகிறோம், கரெக்டாக? விளம்பரப்படுத்தியாச்சு, டிவிலே நம்ம அந்த ப்ராடக்ட்டை பார்க்குறோம். இப்போ நம்ம வீட்டுக்கு தேவைப்படுது, ஒரு பேஸ்ட்டோ ஒரு சோப்போ தேவைப்படுது. அந்த பொருள் நம்ம வீட்டு பக்கத்தில் அண்ணாச்சி கடையில் கிடைச்சா வாங்குவோமா? ஹெட் ஆஃபீஸ் கோயம்புத்தூர் போயிட்டு வாங்கிட்டு வருவோமா?
அப்போ பக்கத்து கடை அண்ணாச்சி கடையில் கரெக்டாக. அப்போ எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி மேனுஃபேக்சரிங் பண்ணுற இடத்துல இருந்து மக்கள் நம்ம கையில் வரணும் அப்படின்னா வெறும் விளம்பரம் மட்டும் இருந்தால் போதுமா? போதாது. அப்போ யாரெல்லாம் கை மாறுது அப்படின்னா இந்திய அளவில் ஒரு நேஷனல் டிஸ்ட்ரிபியூட்டர், C&F ஏஜென்ட், சூப்பர் ஸ்டாக்கெட்ஸ், ஹோல்சேலர், ரீட்டைலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 பேர்கிட்ட கை மாறி தான் கடைசியில் கன்சியூமர் மக்களான நம்ம கையில் வருது. கன்சியூமரான மக்களான நாம எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் பரவாயில்லைங்க, காலையில் வாங்குற பால் பாக்கெட்டில் இருந்து நைட்டு கொளுத்துற குட் நைட் காயில் வரைக்கும் 100 ரூபாய் கொடுத்து நம்ம ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா அதை விற்று கொடுத்த ரீட்டைலர் கடைக்காரருக்கு ஒரு லாபம் போகுமா போகாதா? கண்டிப்பாக போகும். அப்போ அவருக்கு விற்ற ஹோல்சேலர், ஸ்டாக்கேஜ், சூப்பர் ஸ்டாக், அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாருக்குமே ஒரு வகையான லாபம் போகுமா போகாதா? கண்டிப்பாக போகும். ஸோ எல்லாருக்குமே தெரியுதுங்க எவ்வளோ அது எல்லாருக்கும் லாபம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எவ்வளோ லாபம் போகுது அப்படின்னு யாருக்காவது தெரியுமா? கண்டிப்பாக தெரியாது. கரெக்டாக. ஆனால் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க, இவங்களுக்கு மட்டுமே மினிமம் 50 ரூபாயிலிருந்து மேக்ஸிமம் 70 ரூபாய் பணம் இவங்களுக்கு மட்டுமே செலவு பண்ணின்னு இருக்கிறாங்க. இதுதான் சார் கன்வர்ஷனல் மார்க்கெட்டிங், அதாவது நடைமுறை வியாபாரம். இன்றைக்கி நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மளிகை கடையாக இருக்கட்டும், சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், நடந்துன்னு இருக்கக்கூடிய வியாபார முறை. இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதில் இருந்து முற்றிலும் மாறுபட்ட டைரக்ட் செல்லிங், நேரடி வர்த்தகம். இந்த இடத்துல இந்த ரீட்டைலர், ஹோல்சேலர், ஸ்டாக்கு, சூப்பர் ஸ்டாக், அட்வர்டைஸ்மெண்ட் யாருமே இருக்க மாட்டாங்க. டைரெக்டாக மேனுஃபேக்சரிங் தயாரிக்கிற இடத்துல இருந்து ப்ராடக்டை டைரெக்டாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் பொழுது இவங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய இந்த 70% பணத்தை இங்கே நமக்கு கமிஷனாக பிரித்து தராங்க இந்த நேரடி வர்த்தக முறை மூலிமா. இப்போ ஒரு சிலவங்களுக்கு ஒரு டவுட் வரும், சார் நடைமுறை வியாபாரத்திலையும் 70 ரூபாய் தான் செலவாகுதுன்னு சொல்கிறீங்க, நாமளே பிரித்து எடுத்துக்கிட்டாலும் அதே 70 ரூபாய் தான் செலவாகுதுன்னு சொல்கிறீங்க, இதுக்கு நார்மலாக பழைய மாதிரி விற்றுட்டு போயிடலாமே, நல்லா தானே போயிட்டு இருக்குது அப்படின்னு தோணும். கரெக்டாக. ஸோ அந்த டவுட் இருந்துச்சுன்னா 2 நிமிஷம் கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க, அந்த கொஸ்டினுக்கு நான் தெளிவான விளக்கம் கொடுக்குறேன். சரியா? இன்றைக்கி தினமும் நான் நியூஸ் பேப்பர் படிப்பேன் அப்படின்னு எத்தனை பேர் இருக்கிறோம்? கண்டிப்பாக இன்றைக்கி எத்தனை பேர் உட்காந்து போய் பேப்பர் வாங்கி படிக்கிறன்றது கேள்விக்குறி. கரெக்டாக. சரி, ஓகே, கொஸ்டினை மாற்றி கேட்குறேன். எனக்கு டிவி பார்க்குற பழக்கமே இல்லை மொபைலில் வீடியோ பார்க்குற பழக்கமே இல்லை அப்படின்னு யாராவது இருக்கிறோமா? கண்டிப்பாக கிடையாது. இன்றைக்கி இருக்கிற என்ன அர்ஜென்ட்டான ஒர்க் நைட்டு 2 மணிக்கு கிளம்பினாலும் நம்ம வீட்டில் டிவி ஓடிட்டு இருக்கும், இல்லை மொபைல் எடுத்து நம்ம நோண்டிட்டு இருப்போம். கரெக்டாக இல்லையா? இப்போ நம்ம வீட்டு டிவியில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பில்டப் பண்ணி படம் போடுறாங்க. எப்படி? இந்திய தொலைக்காட்சிகளில் முதலாக திரைக்கு வந்து சில மாதங்களான புத்தம் புதிய சூப்பர் ஹிட் அதிரடி மெகா திரைப்படம் போடுறாங்களா? ஸோ நம்ம மனசுக்கு பிடிச்ச படம் போயிட்டு இருக்குங்க, இல்லை மனசுக்கு பிடிச்ச ஹீரோவோ ஹீரோயினோ படம் நடிச்சிருக்கிறாங்க. படம் பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு சீரியஸாக உட்காந்து ப்ரோக்ராம் பார்த்துன்னு இருக்கீங்க. இந்த டைம் உங்கள் வீட்டில் உங்களுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, இல்லை உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸோ வாட்டரோ தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் எந்த டைம் போயிட்டு வருவீங்க? ஆன்சர் பண்ணுங்கள் பார்ப்போம். கண்டிப்பாக விளம்பரம். கரெக்டாக. நான் கொஸ்டினை மாற்றி கேட்குறேன். டிவிக்கு முன்னாடி டேபிள் மேலே ஸ்நாக்ஸு, வாட்டர் எல்லாமே இருக்குது, எந்திரிக்கின்ற அவசியம் இல்லை, வேலை காட்டுறதுக்கு வீட்டில் யாருமே இல்லை, நீங்கள் மட்டும்தான் தனியாக உட்காந்து படம் பார்த்துருக்கீங்க, ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ விளம்பரம் வர்றாங்க. இப்போ என்ன பண்ணுவோம்? கையில் தான் ரிமோட் இருக்குல்ல, சேனலை மாற்றி வச்சு பார்ப்போம். அப்போ நீங்களும் நான் என்ன குறிக்கோள் இருக்கோம்? சார் விளம்பரங்களே பார்க்கக்கூடாது குறிக்கோளில் இருக்கிறோமா இல்லையா? சார் ஒரே ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்கள். அந்த விளம்பரம் இல்லை அப்படின்னா நம்ம வீட்டு டிவியில் அந்த படம் தெரியுங்களா? கண்டிப்பாக தெரியாது. இதெல்லாம் நியாயங்களா சார்? இதை நான் சொல்லலைங்க, 68 வருஷத்துக்கு முன்னாடி ஃபாரினில் சொன்ன விஷயம். மக்கள் யாரும் விளம்பரங்களை பார்ப்பதில்லை, விளம்பரத்திற்கும் இடைத்தரகர்கள் செலவு பண்ணக்கூடிய இந்த 70% பணமானது முற்றிலும் வேஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சார் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்கிறாங்க, மக்கள் யாரும் விளம்பரங்களை பார்ப்பதில்லை, அப்படியே விளம்பரத்தை பார்த்தாலும் அதை யாரும் முழுமையாக நம்புறதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சார் புதுசாக சொல்கிறீங்க? அப்படியா சார்? நம்ம சேனலை மாற்றாமல் விளம்பரத்தையும் பார்க்குறோம், விளம்பரத்தோட அத்தனையும் நம்ம நம்பிடுறோமா? நல்லா யோசிங்க. சார் இன்றைக்கி வந்து விராட் கோலியாக இருக்கட்டும், தோனியாக இருக்கட்டும், வந்து பூஸ்ட் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி அப்படின்றாங்க. இன்றைக்கி பூஸ்ட் குடிக்கிறதுனால தான் விராட் கோலியும் தோனியும் நல்லா விளையாடிட்டு இருக்காங்களா? கண்டிப்பாக இல்லை. அவங்க இந்த அளவுக்கு விளையாடுறதுக்கு காரணம் அவங்களுடைய முயற்சியும் அவங்க எடுத்துக்கிற பயிற்சி தான் தவிர அவங்க குடிக்கிற பூஸ்ட் இல்லை. அப்படி பூஸ்ட் குடிச்சு தான் விராட் கோலியும் தோனியும் நல்லா விளையாடுறாங்க அப்படின்னா டீமில் இருக்கிற எல்லாருமே பூஸ்ட் குடிச்சிருக்கணும், டோட்டலாக 500 ரன்னுக்கு மேலே வரணும். கரெக்டாக? இன்னும் எளிமையாக சொல்கிறேனே, 7 வாரங்களில் சிகப்பழகு, ஃபேர் அண்ட் லவ்லி. கரெக்டாக? இன்றைக்கி இந்தியாவில் 15லேருந்து 20 வருஷத்துக்கு மேலே ரன் ஆகிட்டு இருக்குங்க, வியாபாரம் நடந்துன்னு இருக்குது. அப்போ 7 வாரங்களில் சிகப்பழகு அப்படின்னா இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே என்னவா இருக்கணும்? சிகப்பாயிருக்கணும். கரெக்டாக? அப்போ விளம்பரங்களை முழுசாக பார்க்குறது கிடையாது, அப்படியே பார்த்தாலும் முழுமையாக நம்புறதும் கிடையாது. கரெக்டாக இல்லைங்களா? சரி, ஓகே. இந்த இடத்துல நம்ம என்ன சார் செய்ய போகிறோம் அப்படின்னா யாரும் செய்யாத வேலையோ செய்யக்கூடாத வேலையோ செய்ய முடியாத வேலையெல்லாம் இல்லைங்க. அன்றாட வாழ்க்கையில் தினம் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஆல்ரெடி செஞ்சிருந்த வேலை தான் இந்த இடத்துல செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பேர் வச்சு வருமானம் கொடுக்குறாங்க. அப்போ வருமானத்தோடு செய்யும் பொழுது இதுக்கு முன்னாடி செஞ்சதை விட ஸ்பீடாக செய்வோமா ஸ்லோவாக செய்வோமா?
கண்டிப்பாக வருமானம் கொடுத்தா எல்லாருமே வேகமாக வேலை செய்வோம், கரெக்டாக? சரி, ஓகே. இந்த இடத்துல நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். சார், நான் சென்னைக்கு புதுசு, இல்லை நாம் இந்த ஏரியாவில் ஒரு நல்ல ஜவுளி கடை, துணி கடை அப்படின்னா எந்த கடையை சொல்லலாம்? இப்போ அவங்க உங்கள் ஊரில் இருக்க ஒரு ஃபேமஸான ஒரு கடை பேரை சொல்லுவீங்க, கரெக்டாக? இப்போ சென்னை அப்படின்னா சரவணா ஸ்டோர் அப்படின்னும், கரெக்டாக இல்லைங்களா? இப்போ சரவணா ஸ்டோர் போயிட்டு நீங்கள் சொன்ன ஒரு காரணத்தினால சரவணா ஸ்டோர் போயிட்டு எனக்கும் என்னுடைய ஃபேமிலிக்கும் ஒரு 50,000 துணி பர்ச்சேஸ் பண்ணுறேன். அடுத்த நாள் சரவணா ஸ்டோர் ஓனர் சார் இல்லை உங்களை கூப்பிட்டு, மேடம் சார் நீங்கள் சொன்னதுனால தான் சங்கர் சார் வந்து 50,000 துணி பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு, அதுக்கு காரணம் நீங்கள் தான், நீங்கள் வந்திருக்கீங்களா, ஒரு 2,000 துணி ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போங்க சொல்லுவாருங்களா? கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. அப்போ நம்ம எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய மளிகை கடையாக இருக்கட்டும், சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், இல்லை துணி கடையாக இருக்கட்டும், நகை கடையாக இருக்கட்டும், நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு ரெஃபர் பண்ணிகிட்டு இருக்கிறோமா இல்லைங்களா? அதன் மூலயமா நம்ம அந்த துணி கடையிலையோ அந்த மளிகை கடையிலையோ நமக்கு ஏதாவது வருமானம் கொடுத்துட்டு இருக்கிறாங்களா? கண்டிப்பாக கிடையாது. அப்போ ₹1 கூட வருமானமே இல்லாத வேலையை தினம் 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 நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஆல்ரெடி செஞ்சுட்டு இருக்கிறோமா இல்லையா? கண்டிப்பாக. அப்போ இந்த இடத்துல சார் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம யாரெல்லாம் கை காமிச்சு புகழ்ந்து பேசிட்டு இருக்கிறோமோ அவங்க எல்லாருமே செல்வந்தராகவும் கோடீஸ்வரராகவும் மாறினிருக்காங்களா இல்லையா? அதாவது சரவணா ஸ்டோர் சொல்லாமல் யாருமே இல்லை, கரெக்டாக? இப்போ தமிழ்நாட்டில் எங்கே இருந்து வந்தாலும் சரவணா ஸ்டோரில் வந்து நீ துணி பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிறாங்க, கரெக்டாக? அப்போ ஒரே ஒரு கடை தான் ஸ்டார்ட் பண்ணாங்க ரங்கநாதன் தெருவில். இன்றைக்கி சென்னை ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட ஒரு 10 இடத்துக்கு மேலே சரவணா ஸ்டோர் ஓப்பன் ஆயிடுச்சு, கரெக்டாக? அதே மாதிரி ஜிஆர்டி சொல்லாமல் வந்துருக்குறோமா? தமிழ்நாட்டில் இருக்கிற மேக்ஸிமம் டிஸ்ட்ரிக்டில் இன்றைக்கி ஜிஆர்டி இருக்குது, கரெக்டாக இல்லைங்களா? இன்றைக்கி ஒவ்வொரு புது நடிகரும் புதுசாக வரும்பொழுது அது யார் அப்படின்னு சொல்லிட்டு ரசிக்க ஆரம்பிக்கிறோம். ஆனால் ஒரு 5 வருஷம் 10 வருஷத்தில் அவங்க மிகப்பெரிய ஒரு ஸ்டாராக மாறிடுறாங்க, மிகப்பெரிய அளவில் ஒரு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபராக மாறிடுறாங்க, கரெக்டாக? ஆனால் கை காமிச்சு புகழ்ந்து பேசின்னு இருக்கிறோம்ல, நாம் எந்த இடத்துல இருக்கிறோம், நம்மளுடைய வருமானம் எந்த இடத்துல இருக்குது? அதே இடத்துல தான் இருக்குது, கரெக்டாக? அப்போ இதுக்கு முன்னாடி வருமானமே இல்லாத செஞ்சிருந்த வேலை தான் இந்த இடத்துல வருமானத்தோடு செய்ய போகிறோம். அதாவது டிரான்ஸ் இந்தியா கம்பெனியையும் டிரான்ஸ் இந்தியாவோட ப்ராடக்ட்டையும் நம்ம கை காட்டும் பொழுது இவங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய, அதாவது விளம்பரத்துக்கும் இடைத்தரகர்கள் செலவு பண்ணக்கூடிய அந்த 70% பணத்தை இங்கே நமக்கு வருமானமாக பிரித்து தராங்க. சரி, ஓகே. அதாவது இந்த விளம்பரத்துக்கு இடைத்தரகர்கள் செலவு பண்ணுற பணத்தை நமக்கு இந்த இடத்துல ஒரு 10 வகையான வருமானமாக பிரித்து கொடுக்குறாங்க. அந்த நமக்கு எப்படி வருமானம் கொடுக்குறாங்கன்றதை நம்ம டீப்பாக பார்க்கலாம். சரி சார், நம்ம நிறுவனத்தில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணோம் அப்படின்னா பணம் ஏதாவது லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் டெபாசிட் பண்ணணுமா, டீலர்ஷிப் ஏதாவது வாங்கணுமா அப்படின்னா சார் கம்பெனியின் பேர்லையோ இல்லை அழைத்தோரின் பேர்லையோ பணம்லாம் நம்ம டெபாசிட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. வேறு எப்படி சார் இந்த வாய்ப்பு எடுத்து நம்ம செய்கிறது அப்படின்னா, 2 தகுதி உள்ள நபர்கள் நம்ம நிறுவனத்தில் ஜாயின் பண்ணலான்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, முதல் தகுதி, அதாவது நம்ம வீட்டு தேவைக்கு ஆல்ரெடி நம்ம வீட்டு பக்கத்தில் சோப்பாக இருக்கட்டும், பேஸ்ட்டாக இருக்கட்டும், நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களாக இருக்கட்டும், வீட்டுக்கு தேவையான ஹோம் அப்ளையன்ஸாக இருக்கட்டும், ஃபுட் ஐட்டமாக இருக்கட்டும், நம்ம வாங்கி யூஸ் பண்ணின்னு இருக்கிறோமா இல்லைங்களா? ஸோ அது மூலிமா நமக்கு எதாவது வருமானம் வந்து இருக்கா? இல்லை. இப்போ அங்கே வாங்கக்கூடிய ப்ராடக்ட்டை வேறு ஒரு இடத்துல மாற்றி இப்போ நம்ம டிரான்ஸ்ஜெண்டரில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும் பொழுது உங்கள் வீட்டு தேவைக்கு ஒரு பேக்கேஜாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கும் பொழுது நம்ம நிறுவனத்தில் நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக ஜாயின் பண்ணுறீங்க. 2வது தகுதி என்ன சார் அப்படின்னா, கம்பெனிமாக கொடுக்கக்கூடிய ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் லெவல் 1, லெவல் 2, லெவல் 3. இந்த வாய்ப்பில் உங்களுடைய வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்காகவும் இந்த வேலையை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காகவும் ஒரு 3 லெவலில் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இந்த ட்ரைனிங் இந்த 2 தகுதியுள்ள நபர்கள் நம்ம நிறுவனத்துடைய இண்டிபெண்டன்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்றாங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம நண்பர்கள் ஒருத்தர் அவருடைய வீட்டு தேவைக்கு ஒரு பேக்கேஜ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஜாயின் பண்ணுறாங்க நம்ம நிறுவனத்தில் அப்படின்னும் பொழுது அவருக்கு அப்படி சொல்லிட்டு பணஜெட்டில் ஐ நம்பர் கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு நண்பருக்கும் ஏ சென்டர் பி சென்டர் சொல்லிட்டு 2 சென்டர் ஆர்டர் பண்ணுறாங்க, கரெக்டாக? இந்த 2 சென்டரில் தான் நம்ம வேலை ஸ்டார்ட் பண்ண போகிறோம், சரியா? இப்போ நம்மளுடைய வேலை என்ன அப்படின்னா, நமக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த வாய்ப்பை நம்ம அறிமுகப்படுத்தும் பொழுது அவங்களுடைய வீட்டு தேவைக்கு ஒரு பேக்கேஜ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஜாயின் பண்ணுறாங்க, வாங்கிக்கிட்டு ஜாயின் பண்ணுறாங்கன்னா நம்ம நிறுவனத்தில் இது வந்து ஒரு ஜோடி, ஏல ஒரு நண்பர் பியில் ஒரு நண்பர் வரும்பொழுது ஒரு ஜோடி அப்படின்னு கணக்கு எடுத்துக்குவாங்க. ஒரு ஜோடிக்கு என்ன வருமானம் அப்படின்னா 900 900 சார். 2 நண்பர் வந்த உடனே இந்த 900 கொடுத்துருவாங்களா? கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. முதல் 900 அப்படின்ற மட்டும் ஒரு சின்ன தகுதி வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா, நமக்கு கீழே 3வது ஒரு நபர் வரும்பொழுது இந்த 900 வருமானம் நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுறாங்க. சரி, ஓகே சார். அதே மாதிரி நம்ம நிறுவனத்தில் மாத வருமானமாக கண்டிப்பாக இல்லைங்க. நமக்கு வந்து வார வருமானம் சண்டே டு சாட்டர்டே, ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் நம்மளுடைய டீம் எந்த அளவுக்கு வேலை செய்கிறோமோ அதுக்குண்டான வருமானம் நமக்கு அடுத்த வாரம் செவ்வாய் புதனில் நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். ஓகே சார். முதல் வாரம் நான் ஒரு 3 நண்பருக்கு வாய்ப்பு அறிமுகப்படுத்தினேன், எனக்கு 900 வருமானம் வந்துடுச்சு. 2வது வாரம் என்னுடைய வேலை என்ன அப்படின்னா, அடுத்த வாரம் நமக்கு ஏல உள்ள நண்பருக்கும் பியில் உள்ள நண்பருக்கும் வேலையை சொல்லிக் கொடுத்து அவங்கள வேலை செய்ய வைக்கும் பொழுது ஏல உள்ள நண்பர் ஒரு 900 பியில் உள்ள
நண்பர் ஒரு 900 ரூபாய் வருமானம் வாங்கியிருப்பார். ஸோ இதனால் மேலே இருக்கிற யூ எனக்கு என்ன வருமானம் அப்படின்னா, நம்ம நிறுவனத்தில் மிகப்பெரிய ஒரு டர்னிங் பாயிண்ட்டுங்க. யூ நாம் வேலை செஞ்சாலும் நமக்கு வருமானம் தருவாங்க. அதே சமயத்தில் நமக்கு கீழே உள்ள நண்பர்கள் யார் வேலை செஞ்சாலும் சரி அவங்களுக்கு வருமானம் கொடுத்து அதுக்கு காரணமாக இருந்த யூ நமக்கும் வருமானம் தருவாங்க. ஸோ வருமானமும் தருவாங்க. அதே சமயத்தில் போஸ்டிங் பதவிகள் கொடுக்குறாங்க. என்ன சார் பதவி அப்படின்னா, ஒரு வாரத்தில் ஒரு ஜோடியிலிருந்து அதிகபட்சம் 250 ஜோடி வரைக்கும் நமக்கு வருமானம் தராங்க. இந்த போஸ்டிங் எல்லாமே நீங்கள் ஜாயின் பண்ணும் பொழுது உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சரியா? அப்போ மினிமம் ஒரு ஜோடியிலிருந்து அதிகபட்சம் 250 ஜோடி 250 ஜோடி பேர் மேட்ச் பண்ணுறாங்க அப்படின்னா கம்பெனியில் டாப் போஸ்டிங் டிஎம் டைமண்ட் மேனேஜர் போஸ்டிங் கொடுக்குறாங்க. சரி, ஓகே சார். முதல் வாரம் நான் 3 நண்பருக்கு வாய்ப்பு அறிமுகப்படுத்தினேன். எனக்கு 900 ரூபாய் வருமானம் வந்துடுச்சு. 2வது வாரம் எனக்கு 7 உள்ள நண்பர், B உள்ள நண்பர் 3 நண்பருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அவங்களும் 900 ரூபாய் வருமானம் வாங்கிட்டாங்க. இதனால் மேலே இருக்க எனக்கு என்ன வருமானம் அப்படின்னு நம்ம கேட்டோம் இல்லையா? இதில் செகண்ட் வீக் நமக்கு Aல புதுசாக 3 நண்பர் ஜாயின் பண்ணிப்பாங்க, Bல புதுசாக 3 நண்பர் ஜாயின் பண்ணிப்பாங்க. இதை 3 பேர் 3 ஜோடி அப்படின்னு கணக்கெடுத்து 3 ஜோடிக்கு உண்டான வருமானம் 2700 ரூபாய் நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிவிடுவாங்க. இதே மாதிரி நம்மளோட வருமானம் இன்க்ரீஸ் ஆகும். இதான் நம்ம நிறுவனத்துடைய வருமான பிளான். ஸோ இந்த இடத்துல நம்ம நல்லா கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, டிரான்ஸ் இந்தியா மட்டும் கிடையாது, நீங்கள் எந்த ஃபீல்டு எடுத்துக்கிட்டாலும், நம்ம கவர்மெண்ட் வேலையாக இருக்கட்டும் இல்லை ப்ரைவேட் வேலையாக இருக்கட்டும், கூலி வேலையாக இருக்கட்டும், நம்ம வேலை செய்கிறவங்களுக்கு வருமானம் அதிகமாக, வேலை வாங்குற வருமானம் அதிகமாக அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னா 10 பேரை வச்சு வேலை வாங்குற வருமானம் தான் அதிகரிக்குது. இப்போ நம்ம எல்லாருமே ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருப்போம். அங்கே வேலை செய்கிற இடத்துல இருந்து வேலை வாங்குற இடத்துக்கு போகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்கள். டிரான்ஸ் இந்தியாவில் முதல் வாரம் வேலை செஞ்சோம். அதே வேலையை நமக்கு ஏல உள்ள ஒரு நண்பருக்கும் பியில் உள்ள ஒரு நண்பருக்கும் சொல்லிக் கொடுத்து அவங்கள வேலை செய்விக்கும் பொழுது மேலே இருக்க நம்மளோட வருமானம் இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் நம்ம நிறுவனத்துடைய வருமான பிளான். இந்த இடத்துல ஒரு டவுட் வரும், எனக்கு கீழே ஜாயின் பண்ண நண்பர்கள் ஒரு வேலை செய்யாமல் போயிட்டாங்கன்னா இந்த செயின் மாதிரி லிங்க்கு மாதிரி ஏதாவது கட் ஆகுமா? கட் ஆகிறதுக்கு செயினோ லிங்கோ கிடையாதுங்க. 100% பியூர் பிஸ்னஸ். அதாவது நமக்கு ஏல 4 நண்பர்கள் இருக்காங்க, பியில் 4 நண்பர்கள் இருக்காங்க. ஏல இருக்கிற 4 நண்பர்களும் சேர்ந்து ஒரு 10 வியாபாரம் பண்ணுறாங்க. பியில் இருக்கிற 4 நண்பர்களும் சேர்ந்து ஒரு 7 வியாபாரம் பண்ணுறாங்க. இப்போ ஏல இருக்கிற 4 நண்பர் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க, பியில் இருக்கிற 4 நண்பர்கள் இல்லை யாரோ ஒருத்தவங்க கொஞ்சம் ஸ்லோவாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக? இப்போ இந்த இடத்துல யார் வேலை செய்கிறாங்க யார் வேலை செய்யலாம் பார்க்க மாட்டாங்க. எந்த சைடு ஒர்க் அதிகமாக நடந்திருக்கு, எந்த சைடு ஒர்க்கு கம்மியாக நடந்திருக்கு அதை கவுண்ட் பண்ணி அடுத்த வாரம் 7 ஜோடி அப்படின்னு கணக்கெடுத்து 7 ஜோடிக்குண்டான வருமானம் 5950 ரூபாய் நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிடுவாங்க. சரி சார், 10ல் 7 போச்சுன்னா நான் 3 இருக்குல்ல அப்படின்னா அது ப்ளஸ்லேயே இருக்கும். ஏ டீமில் ப்ளஸ்லேயே இருக்கும். அடுத்த வாரத்தில் பி டீமில் நம்ம சேல்ஸ் லாகிங் பண்ணும்பொழுது நமக்கு அது பேர் மேட்சாக இன்கம்மை நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிடுவாங்க. அப்போ இந்த இடத்துல ஒரு டவுட் வரும், இதே மாதிரி வருமானம் கொடுத்துக்கிட்டே போகிறாங்க அப்படின்னா ஒரு லிமிட் இருக்கு இல்லையா? லிமிட் பார்த்திங்க அப்படின்னா நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன், ஒரு வாரத்தில் மினிமம் ஒரு ஜோடியிலிருந்து அதிகபட்சம் 250 ஜோடி அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக? அப்போ நமக்கு அதிகபட்சம் ஒரு வாரத்தில் 250 ஜோடி வரைக்கும் வருமானம் தருவாங்க. அதுக்கு மேலே தர முடியாது. ஏன் அப்படின்னா நமக்கு கொடுக்கக்கூடிய வருமானம் எதுக்கு போகிற பணத்தை எடுத்து இந்த இடத்துல வருமானமாக தராங்கன்னு நான் சொன்னேன். ஆமாம், விளம்பரத்துக்கும் இடைத்தரகருக்கும் செலவு பண்ணக்கூடிய அந்த 70% பணத்தை தான் நமக்கு இங்கே வருமானமாக தராங்கன்னு சொன்னேன். கரெக்டாக? அந்த 70% பணமானது இந்த 250 ஜோடியோட முடிஞ்சு போயிடும், தீர்ந்து போயிடும். அதனால் அந்த 250க்கு மேலே கம்பெனியால் வருமானம் தர முடியாது. கரெக்டாக? ஸோ இந்த வாரம் நாம் ஜாயின் பண்ணுறோம், நமக்கு கீழே ஏல 250 சேல்ஸ் நடந்திருக்கு, பியில் 250 சேல்ஸ் நடந்திருக்கு, அதுக்குண்டான வருமானம் நம்ம வாங்குகிறோம். அடுத்த வாரம் ஏல இருக்கிற டீம் பியில் இருக்கிற டீம் எல்லாருமே சேர்ந்து வேலை செய்யும்போது ஒர்க் அதிகமாக நடக்குமா கம்மியாக நடக்குமா? கண்டிப்பாக அதிகமாக நடக்கும். அப்போ அடுத்த வாரம் ஏல ஒரு 300 வியாபாரம், பியில் ஒரு 300 வியாபாரம் நடக்குது அப்படின்னா எக்ஸ்ட்ரா நடந்தது 300 இல்லைங்க, 1000 வியாபாரம் நடந்தாலும் புதுசாக அந்த ஒரு வாரத்தில் 300 நடக்குது அப்படின்னா எக்ஸ்ட்ரா நடந்த அந்த 50 கட் பண்ணிவிட்டு அந்த வாரம் நமக்கு 250 ஜோடி மட்டும்தான் கணக்கு எடுத்துக்குவாங்க. நம்ம நிறுவனத்தில் ஒரு நபர் ஒரு வாரத்தில் 250 ஜோடி பேர் மேட்ச் பண்ணுறாங்க அப்படின்னா கம்பெனியில் டாப் போஸ்டிங் டிஎம் டைமண்ட் மேனேஜரோட போஸ்டிங் கொடுத்து அவருடைய 1 வீக் இன்கம் எவ்வளோங்க அப்படின்னா 1,75,000 மாதமானால் 7 லட்ச ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருமான வாய்ப்பை தான் சார் இவ்வளோ நேரம் உங்களுக்கு நாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். சரியா? இதை சம்பாதிச்சவங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு லெவலில் கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேலே ஒரு வாரம் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே 1,25,000 கிராஸ் பண்ண முடியும் நிரூபிச்சிருக்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம கம்பெனியோட பிளானிங் நமக்கு எப்படி இன்கம் கொடுக்குறாங்க அப்படின்றத எது வரைக்கும் இன்கம் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்த்தோம். இதுக்கப்புறம் இந்த இண்டஸ்ட்ரி எந்த அளவுக்கு டெவலப் ஆக போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இன்றைக்கி நம்ம பார்த்துன்னு நேரடி வர்த்தகம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி இந்தியாவில் இந்த நேரடி வர்த்தகத்துடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்னா 2025 ஃபிக்கி அண்ட் கேபிஎம்ஜி அப்படின்ற ஒரு நிறுவனம் கொடுத்த ஆய்வறிக்கையில் 2025 ஒரு வருஷத்துக்கு 64,500 கோடி எட்டும்
அப்படின்னு சொல்லிட்டு ஆல் ஓவர் இந்தியாவில் சொல்லியிருக்கிறாங்க. இதில் தமிழ்நாடு மட்டுமே கிட்டத்தட்ட 8000 கோடி டர்ன் ஓவர் பண்ணும் அப்படின்னு இருக்கிறாங்க. இது இல்லாமல் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அன்எம்ப்ளாய்மெண்ட். படித்து முடித்தவங்களுக்கு ஒரு நிரந்தரமான வேலை இல்லை, நிரந்தரமான ஒரு வருமானம் இல்லை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதுக்கும் இந்த இண்டஸ்ட்ரி ஒரு தீர்வு கொடுத்துருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு ஆல் ஓவர் இந்தியாவில் 18 மில்லியன் பீப்புளுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிக்கையில் கொடுத்துருக்குறாங்க. சரி, இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா பாரதாசன் யூனிவர்சிட்டியில் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 மந்த் கோர்ஸை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. சரிங்களா சார், இன்றைக்கி என்ன படிச்சிருந்தாலும் வேலை இல்லை அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் அடுத்த கட்ட ஒரு எஜுகேஷன் சிஸ்டமே இன்றைக்கி உருவாகிட்டு இருக்குது. சரிங்களா, அப்போ இன்றைக்கி இந்த வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னும் பொழுது யார் எவ்வளோ குயிக்காக எடுத்து நம்ம முயற்சி பண்ணுறோமோ எல்லாருமே வரக்கூடிய காலகட்டத்தில் பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் கொடுக்குறேன். இன்றைக்கி அதே மாதிரி எஜுகேஷன் சிஸ்டம் ஒரு காலகட்டத்தில் 10வது படிச்சிருந்தால் நல்ல வேலை கிடைச்சிது, அதுக்கப்புறம் 12th முடித்தா நல்ல வேலை, அதுக்கப்புறம் ஒரு டிகிரி முடித்தா நல்ல வேலை, அதுக்கப்புறம் ஐடிஐ டிப்ளமோ முடித்தா நல்ல வேலை, அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் முடித்தா நல்ல வேலைன்னாங்க. புரியுதுங்களா? இன்றைக்கி 2020 தாண்டிட்டோம். இன்றைக்கி என்ன படிச்சிருந்தா நல்ல வேலை கிடைக்குது அப்படின்றது கேள்விக்குறியாக இருக்குது. கரெக்டாங்களா? அதுக்குண்டான ஒரு சொல்யூஷனாக தான் இன்றைக்கி நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கிறத ஒரு கோர்ஸை கொண்டு வந்துருக்காங்க. சரியா? அப்போ இப்போ இந்த இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகிட்டு இருக்குது. டெவலப் ஆகும்பொழுது நம்ம உள்ளே வரோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகும்பொழுது நாமளும் டெவலப் ஆக முடியும். கரெக்டாக? சப்போஸ் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் இந்த இண்டஸ்ட்ரி நல்லா டெவலப் ஆகி மேலே போய் நிற்குது அப்படின்னா அன்னைக்கு இந்த இண்டஸ்ட்ரியை நம்ம பார்க்கும் பொழுது நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுங்களா? நம்ம தாத்தா பாட்டி சொன்ன வார்த்தை, அப்பா அம்மா சொன்ன வார்த்தை, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொன்ன வார்த்தை என்ன? அந்த வார்த்தை தெரியுமா? ஒருவேளை நான் மட்டும் அன்னைக்கே ஒழுங்காக படிச்சிருந்தேன் அப்படின்னா, ஒருவேளை நான் அன்னைக்கே ஒழுங்காக அந்த வேலையில் சேர்ந்துருந்தேன் அப்படின்னா, ஒருவேளை அந்த வீட்டு பக்கத்தில் அந்த காலி மனை அன்னைக்கே அதை நான் வாங்கியிருந்தேனா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தாத்தா பாட்டியாரோட அப்பா அம்மாரோட சொந்தக்காரோட எல்லாருமே சொல்லியிருப்பாங்க இல்லையா? அதே வார்த்தையை நீங்களும் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் சொல்லிடாதீங்க. ஒருவேளை நானும் அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே நான் போயிருந்தேன் அப்படின்னா நானும் என்னுடைய லைஃப்பை மாற்றிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எந்த ஒரு துறையுமே வளரும் பொழுது புரியாது, வளர்ந்ததுக்கப்புறம் புரியும். சார், வளரும் பொழுது தான் வாய்ப்பு நமக்கு கிடைக்கும், வளர்ந்ததுக்கப்புறம் நாம தான் வாய்ப்பை தேடி போக வேண்டியதாக இருக்கும். கரெக்டாக இல்லைங்களா? இன்றைக்கி வளர்ந்துன்னு இருக்குது, நமக்கு வாய்ப்பு எளிமையாக கிடைக்குது. இதை கரெக்டாக பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரி கூட சேர்ந்து நம்மளும் வளர முடியும், இந்த வருமானமும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரியா? அதே அந்த ஃபிக்கி அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2025 இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய உங்களுடைய மினிமம் வருமானம் 3 லட்சம் ரூபா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதிகபட்சம் உமன்ஸ் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கரெக்டாக? அப்போ யார் யாரெல்லாம் லைஃப்பில் ஜெயிக்கணும், சம்பாதிக்கணும், நல்ல நிலைமைக்கு போகணும், ஒரு கடன் இல்லாத ஒரு திருப்தியான வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட ஒவ்வொருத்தருக்கும் இந்த இண்டஸ்ட்ரி ஒரு வரப்பிரசாதம். இந்த இண்டஸ்ட்ரியை பற்றி நிறைய லீடர்ஸ், அதாவது உலக தலைவர்கள் அவங்களுடைய அறிக்கையை கொடுத்துருக்குறாங்க. அதாவது டாக்டர் அப்துல் கலாம் 21ஆம் நூற்றாண்டில் அதிவேகமாக வளர்ந்து வரும் ஒரு துறை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பில்கேட்ஸ், அதாவது நீங்கள் இந்த மைக்ரோசாஃப்ட் இண்டஸ்ட்ரி நீங்கள் எடுக்கலை அப்படின்னா வேறு எந்த இண்டஸ்ட்ரி நீங்கள் எடுப்பீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது நான் எல்லாரையுமே பணக்காரனாக மாறக்கூடிய இண்டஸ்ட்ரியாக இருக்கக்கூடிய இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியை தான் நான் எடுத்திருப்பேன் அப்படின்னு இருக்கிறாரு. இது இல்லாமல் டொனால்ட் ட்ரம்ப்பாக இருக்கட்டும், ராபர்ட் கியோசாகியாக இருக்கட்டும், சரிங்களா, இந்த மாதிரி நிறைய உலக தலைவர்கள் இந்த இண்டஸ்ட்ரியை பற்றின விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. 2025 இந்த இண்டஸ்ட்ரி எந்த அளவுக்கு டெவலப் ஆக போகுது அப்படின்றத ஃபிக்கி அண்ட் கேபிஎம்ஜி நிறுவனம் 2016 ஒரு சர்வே கொடுத்துருந்தாங்க. அதே சர்வே 2019 அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதனுடைய 2 லிங்க்கையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன். ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே அதை படித்து தெளிவாக பாருங்கள். இது ஒரு வீடியோ பார்த்தோம், நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு லைக் பண்ணிவிட்டு போகிறதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு நான் ரெடி பண்ணலை. இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு இந்த வீடியோவை யார் உங்களுக்கு ஷேர் பண்ணாங்களோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி டவுட்ஸ் கிளியர் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பர் தெரியும், அந்த நம்பர்ஸ் கால் பண்ணி டவுட்ஸ் கிளியர் பண்ணுங்கள். எவ்வளோ குயிக்காக முடியுமோ குயிக்காக ஜாயின் பண்ணிட்டேன்னா கம்பெனி சைட்லேயும் ப்ளஸ் லீடர்ஸ் சைட்லேயும் உங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. எப்படி இந்த இண்டஸ்ட்ரியில் நீங்கள் டெவலப் ஆகுறதுன்றது உங்களுக்கு படிப்படியாக வழி நடத்தி உங்களோட வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கும் உங்களுடைய பிஸ்னஸை பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கும் வழிகாட்டியாக நிற்பாங்க. தெய்வத்தால் ஆகாதெனும் முயற்சிதான் மெய்வருத்த குளிதரும். கடவுள்கிட்ட போயிட்டு எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டோம் அப்படின்னா கடவுள் எல்லாத்தையும் அப்படியே கொடுத்துட மாட்டார். ஆனால் நமக்கு என்ன வேணுன்றதை நாம் முடிவு பண்ணிவிட்டு நம்ம எதை நினச்சி ஓடிட்டு இருக்கோமோ அதை நம்மளால் 100% அடைய முடியும். கரெக்டாக இல்லைங்களா? ஏன்னா கடவுள் நேரடியாக எதையுமே கொடுக்க மாட்டார். யார் மூலியமாவது எப்படியாவது ஒரு வாய்ப்பை தான் காமிப்பார். அந்த வாய்ப்பை கரெக்டாக உங்களுக்கு இன்றைக்கி கொடுத்துருக்குறாங்க. கடவுள் கொடுத்த வாய்ப்பை எடுத்து பண்ணுங்கள். கண்டிப்பாக 100% அனைவராலையும் மிகப்பெரிய சக்ஸஸ் பண்ண முடியும். தேங்க்யூ சார், தேங்க்யூ மேம், ஆல் தி பெஸ்ட்.